வணக்கம் நண்பர்களே. வெற்றி வேண்டுமா? இதோ 5 அறிவுரைகள். கடைசி வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கனாக்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். நம்ம நிறைய பேர் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, எல்லாமே நான் செஞ்சுட்டேன், நிறையா எக்ஸாம் எழுதிட்டேன், நிறையா நான் பிஸ்னஸ் பார்த்துட்டேன், ஆனால் வெற்றி மட்டும் என்னுடைய கைக்கு வரலை அப்படின்னு சொல்லி ரொம்ப நொந்து கொடுப்போம். இங்கே இந்த 5 வழிமுறைகளை கேட்டுக்கிட்டிங்கனாக்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். முதல் வழிமுறை என்ன பார்ப்போமா? கைகளை நம்புவோம், கைரேகையை அல்ல. சில சமயங்களில் எதேச்சையாக அதிர்ஷ்டமாக ஏதாச்சும் ஒன்று நடந்துடும். அதை நினச்சிட்டே சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்ம பக்கம் அந்த அதிர்ஷ்ட காற்று எப்போயாச்சும் வந்துடும், அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அது நல்ல விஷயம் நடக்கும்போது என்ன செய்வாங்க, அதை கேர் பண்ணாமல் நம்மளுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா, குவாண்டம் தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் ஒரு செயலை 1000 முறை பண்ணிட்டீங்க, 10,000 முறை பண்ணிட்டீங்க, 1,00,000 முறை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய செயல்பாடு அது ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும். அதுதான் குவாண்டம் தியரி சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு ரோட்லேயும் பாருங்களேன், ஒரு கயிறில் குழந்தைகள் அந்த கயிறு மேலே நடந்து ஆடிட்டுருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அதனுடைய பழக்கங்கள். நம்ம ஏரியாவில் போக முடியுமோ? போக முடியாது. அது மாதிரி தான் நம்ம என்ன செய்ய முடியுமோ அந்த வெற்றி பெறணும்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தோல்விகள் வரும். அதற்காக நீங்கள் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பி வாழும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, பயம் வரும், பதற்றம் வரும். நீங்கள் தெளிவான நோக்கத்துடன் திறமையுடன் வாழும்போது உங்களுக்கு எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் உங்களுக்கு நடப்பவை மேல் உங்களுக்கு ஆளுமை இருக்கும். அதுதான் ஸ்திரத்தன்மை, அதாவது ஸ்திரமான வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க, கைகளை நம்புவோம், கைரேகையை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது வழிமுறை தோல்வியில் தொலைவதை நிறுத்துங்கள். உறுதியோடு இருக்கும் ஒரு மனிதனுக்கு தோல்வி என்பதே கிடையாது. ஒரு நாளுக்கு 100 முறை நீங்கள் கீழே விழுந்தால் அதை நீங்கள் கற்கும் 100 பாடங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் விரும்புவதை உருவாக்குவதில் உறுதியுடன் இருந்தால் உங்கள் மனம் ஒரே திசையில் நிலைத்துவிடும். அதே மாதிரி உங்கள் மனம் இருக்கும் திசையில் உங்கள் உணர்ச்சிகளும் ஒன்றிவிடும். ஏனென்றால் நீங்கள் சிந்திக்கும் விதமாகத்தான் நீங்கள் வாழ்க்கையை உணரும் விதமும் இருக்கும். உங்கள் சக்திகளும் உங்கள் உடலும் கூட அத்திசையில் ஒன்றிவிடும். இவை அனைத்தும் ஒருமுகமாகின்ற போது நீங்கள் விரும்புவதை உருவாக்கி உங்கள் கனவை நிஜமாக்கும் திறமை அபரிமிதமாகிவிடும். பல விதங்களில் நீங்கள் படைப்பாளியாகிவிடுவீர்கள். பல விதங்களில் நீங்கள் வெற்றியாளராக மாறிவிடுவீர்கள். மூன்றாவது வழிமுறை என்ன அப்படின்னா, தேவை தெளிவு, குருட்டு நம்பிக்கை அல்ல. ஒரு மனிதனுக்கு தேவை தெளிவு, குருட்டு நம்பிக்கை அல்ல. அதாவது ஒரு கூட்டத்தின் நடுவே நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். நம்ம பார்வை தெளிவாக இருந்துச்சுன்னா ஒவ்வொருவரும் எங்கெங்கே இருக்காங்க பார்க்க முடியும் நம்மளால். கூட்டத்தில் ஒருவரை கூட தொடாமல் நீங்கள் சுலபமாக நடந்து சென்று விடலாம். அதற்கு காரணம் என்னன்னாக்க தெளிவாக இருக்கணும். உதாரணமாக, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முக்கிய முடிவுகளை எடுக்க விரும்புகிறீர்கள் அப்படி வச்சுக்கிறோமே, நம்ம என்ன முடிவோ இதுதான் ஒரு முடிவு தான் என் முடிவு அப்படின்னு நினச்சிங்கனாக்க அதோடைய வெற்றி 100%. இல்லை, ஒரு நாணயத்தை சுண்டி விட்டுட்டு தலை விழுந்தால் முதல் திட்டப்படி நடப்போம், பூ விழுந்தால் 2ஆம் திட்டப்படி நடப்போம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய செயல்பாடு என்பது 50% தான் இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் செயல் என்னவோ அது ஒரு செயலாக இருந்தால் கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். 4வது வழிமுறை, கொஞ்சம் வளைந்து கொடுங்கள். நம் வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகளை கையாள்வதற்கு நமக்கு வெவ்வேறு விதமான ஆளுமை குணங்கள் தேவை. அதில் நீங்கள் நீரோடை போல வளைந்து கொடுக்கும் தன்மையுடன் இருந்தால் நீங்கள் எடுக்கும் செயல் முழு திறனுடன் செயல்பட முடியும். உங்களால் முழு திறமையுடன் செயல்பட முடியும். அதில் சிறிதும் சிக்கல் இருக்காது. ஆனால் சிலருக்கு என்ன செய்வாங்கனாக்க,
சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வளைந்து கொடுக்க முடியாமல் ஒரே மாதிரி நான் இப்படித்தான் செய்வேன் அப்படி இருக்கிறவங்க வந்து சொல்ல முடியாத பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். எனக்கு என்ன கிடைக்கும்? இது 5வது வழிமுறை. உங்களுக்கு உயர்ந்த மனிதராக ஆக வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்கு இருக்க தேவையில்லை. நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதன் மேல் உங்கள் கவனத்தை தாண்டி உங்கள் குறிக்கோளையும் நீங்கள் இயக்கும் வளையத்தையும் விரிவுபடுத்தினால் எப்படியும் நீங்கள் உயர்ந்த மனிதராகத்தான் இருப்பீர்கள். உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று சில மனிதர்கள் ஏங்கியதில்லை. அவர்கள் பார்வை எனக்கு என்ன கிடைக்கும் என்பதை தாண்டி இருந்தது. எனக்கு என்ன கிடைக்கும் என்ற இந்த ஒரு கணக்கை மட்டும் நீங்கள் கைவிட்டுவிட்டு உங்கள் திறமையின் உச்சத்தில் செயல்பட்டால் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் உயர்ந்தவராகத்தான் இருப்பீர்கள். இயல்பாகவே என்னை சுற்றி இருக்கும் உயிர்களுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்று பார்க்க துவங்கி விடுவீர்கள். உங்கள் திறமையையும் இயல்பாகவே அதிகரித்து கொள்வீர்கள். ஏனென்றால் செய்வதற்கு அவ்வளவு செயல்கள் இருக்கும். நண்பர்களே, இந்த 5 வழிமுறைகள் கடைபிடித்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளாலையும் இந்த உலகத்தில் பெரும் வெற்றி பெற்று ஒரு நிலையான இடத்தை நம்ம அடைய முடியும். நன்றி நண்பர்களே, நன்றி வணக்கம். இந்த வீடியோவை பார்த்துட்டீங்க, உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனல் சிட்ரா தமிழ் மோட்டிவேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலும் இதை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி வணக்கம்.